விவோவும் இந்தியாவில் பட்ஜெட் இயர்பட்ஸ் விவோ TWS3 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது விலை வெறும் 1899 ரூபாய் தான். இந்த விலைக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ANC மோட் இருக்குது. இது கூட டுவல் டிவைஸ் பேரிங் பண்ணிக்கலாம். இன்னியர் டிடெக்ஷன் ஃபீச்சரும் இருக்குது. எல்லாம் எப்படி இருக்குன்னு குவிக் அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பேக்கேஜிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பின் பக்கம் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இல்லை யூசர் மேனுவல் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதோட வாரண்டியும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது கூடவே அடிஷ்னல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட TWS இருக்குது. கேபிள் இல்லை. TWS ஓவல் ஷேப்பில் காம்பேக்டாக இருக்குது. இது டார்க் இண்டிகோ கலர், அதாவது ஒரு நேவி ப்ளூ ஃபினிஷில் இருக்குது. இன்னொன்று பிரைட் கலர், பிரைட் ஒயிட் கலரில் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஃபினிஷ் மேட் ஃபினிஷ், அதோட க்ளோஸ் பண்ணுற இடத்துல ஒரு ரிம் மாதிரி கிளாசி லைன் கொடுத்துருக்காங்க. விவோ பிராண்டிங் இருக்குது, இண்டிகேட்டர் லைட், அதுக்கப்புறம் டைப் சி போர்ட் இருக்குது. ஆனால் இயர்பட்ஸ் கிளாசி ஃபினிஷ், லைட் வெயிட்டாக இருக்குது. டுவல் மைக், என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட வருது. லெஃப்ட் ரைட் அதாவது LR மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி. ஃபிட்டுமே நல்லா இருக்குது, லைட் வெயிட், அதனால கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, IP54 ரேட்டிங் இருக்குது. ஸோ லேசாக தண்ணி பட்டா எதுவுமே ஆகாது. 11mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. SBC AAC கோடெக்கோட IWP டெக்னாலஜி கூடவே கூகுள் ஃபாஸ்ட் பேரும் இருக்குது. இது கூடவே டுவல் டிவைஸ் பேரிங், அதோட ANC மோட் 88ms லோ லேட்டன்சியோட வருது. ப்ளே டைம் 7 to 8 hours. இந்த சார்ஜிங் கேஸில் நீங்கள் 3 to 4 times வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். 10 minutes சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 3 மணி நேரம் ப்ளே டைம் இருக்குது. பேரிங் பொறுத்த வரைக்கும் கூகுள் ஃபாஸ்ட் கனெக்ட் இருக்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாப்அப் ஆகும். நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப் சப்போர்ட் இருக்குது. ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி செக் பண்ணிக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு பேட்டரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட ANC மோட், அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், இங்கே நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதோட ஆடியோ, நீங்கள் பாட்டு கேட்கும்போது ஆடியோ எஃபெக்டையும் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டச் கண்ட்ரோல் இங்கே 2 தான் இருக்குது. டபுள் டேப், அதுக்கப்புறம் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட், இதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் லெஃப்ட் இயர்ஃபோன் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் ரைட் இயர்ஃபோனையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் லெஃப்ட் இயர்ஃபோன், ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் ரைட் இயர்ஃபோன், எது வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டச் கண்ட்ரோல்ஸையும் அதோட ஃபைண்ட் இயர்ஃபோன் ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிஸ் ஆகாது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா டுவல் டிவைஸ் பேரிங் இருக்குது. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன், அப்படி இல்லைன்னா லேப்டாப் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இன்னியர் டிடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காதுலேருந்து இயர்பட்ஸ் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பாட்டு பாஸ் ஆகிடும். திரும்ப காதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா ப்ளே ஆகும். அதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது. சவுண்ட் லீக்கேஜ் சுத்தமாக இல்லை. நீங்கள் ஹையில் வச்சு பாட்டு கேட்டாலும் இன்டோரில் சத்தமே இல்லைனா கூட பக்கத்தில் யாருக்குமே தெரியாது நீங்கள் என்ன ஆடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சவுண்ட் லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டுவல் மைக், அதுவும் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. ஸோ நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னா இன்டோரில் பேசும்போது எந்த பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்குது. அவுட்டோரில் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த கால் நான் அவுட்டோரில் தான் பேசுகிறேன். கால் குவாலிட்டி செக்கிங் விவோ TWS. ஸோ நான் லான்லேருந்து பேசுகிறேன், அவுட்டோர் தான். என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு கிளியராக தான், கிளியராக இருக்கு. ஓகே, நான் பேசுகிறதெல்லாம் நல்லா கேட்குது. கேட்குது. இங்கே கொஞ்சம் வேலைலாம் செய்கிறாங்க, அதெல்லாம் கேட்குது. பின்னாடி இருக்கிறது லைட்டாக கேட்குது. மற்ற சத்தம் அதாவது 80 to 90% வரைக்கும் உங்களுக்கு கேன்சல் பண்ணுது. அதே ஆடியோ அவுட்புட் நீங்கள் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா இங்கே ஓக்கல்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டீபெக்ஸ், ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஃபால்ட் ஸ்டாண்டர்டே எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணும்போது அவுட்புட் ஓக்கல் கிளாரிட்டி நல்லா இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரெபலும் பேலன்ஸ்டாக இருந்தது, பேஸுமே டீப்பாக இருந்தது. ஸோ பாட்டு கேட்கறதுக்காக வாங்குறீங்க அப்படிங்கும்போது டீப் பேஸோட உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வெல் பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட் செட்டிங்லே. அதே கேம் விளையாடுறீங்க அப்படின்னா இது கேம் மோட் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக எதுவும் கொடுக்கல. பட் லோ லேட்டன்சி இருக்குது, 88ms வரைக்கும் லோ லேட்டன்சி இருக்குது. ஸோ நான் பப்ஜியும் விளையாடி ட்ரை பண்ணி பார்த்தேன். அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா ஷார்ட்ஸ் அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இல்லை. ஸோ விவோ TWS3 இந்த ஃபீச்சர்ஸோட 1899 ரூபாய் வர்த்தா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.